டியர் 10th மாணவ மாணவிகளே, ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ. ஸோ எப்படி வந்து 10th மேக்ஸ்ல ஈஸியா பாஸ் பண்றது, எப்படி ஈஸியா 45 மார்க் வாங்குறது அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போவோம். ஓகே, ஃபர்ஸ்ட் நீங்க வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டியது ஒன் வேர்டு. ஸோ ஒன் வேர்டு பாத்தீங்கன்னா 8 லெசன்ல 125 ஒன் வேர்டு இருக்கு. அந்த 125 ஒன் வேர்ட்ல 11 ஒன் வேர்ட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து புக் பேக்ல கேட்க போறாங்க, ரிமைனிங் 3 வந்து இன்டீரியர் கேட்பாங்க. ஸோ அதனால புக் பேக் உங்களோட தரவா பாத்தீங்கன்னா கண்டிப்பா எல்லாமே 11 மார்க்ஸ் வாங்கிடலாம். ஸோ ரெண்டாவது கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது கிராஃப் ஜாமெட்ரி. இப்ப ஜாமெட்ரி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு 2 டைப் இருக்கு. ஒன்னு டேஞ்சென்ட் தொடுகோடு, இன்னொன்னு பாத்தீங்கன்னா சிமிலர் ட்ரையாங்கிள் வடிவத்து முக்கோணங்கள். ஸோ இந்த ரெண்டுமே பாத்துக்கோங்க, இந்த ரெண்டுல கண்டிப்பா ஒன்னு வந்துடும் ஷுவரா. அப்ப 8 மார்க் உறுதி ஆயிடுச்சு. அதே போல கிராஃப் பாத்தீங்கன்னா ஒன்னு வேரியேஷன், அதாவது நேர்மாறுபாடு எதிர்மாறுபாடு அது கேட்பாங்க, அல்லது இன்னொன்னு ஒரு ஈக்குவேஷன் மட்டும் சால்வ் பண்ண சொல்லுவாங்க. ஸோ இந்த ரெண்டுல இருந்து ஏதாவது ஒண்ணு கண்டிப்பா வந்துடும். அப்ப இந்த 2 மாடல்ல ஒரு மாடல் பாத்துக்கோங்க, ஷுவரா வந்து 8 மார்க் வாங்கிடலாம். அப்ப 8 + 8 16, 16 + 11 27 மார்க் வாங்கியாச்சு. இப்ப அடுத்து இப்ப நான் சொல்லக்கூடிய ஒரு சில சம் மட்டும் பாத்துக்கோங்க, கண்டிப்பா 40+ வாங்கிடலாம். லெசன் 1 பாத்தீங்கன்னா ஈஸியான லெசன். ஸோ அதுல வந்து நம்ம வந்து சம்ஸ் நிறைய செஞ்சு பார்த்திருப்போம். ஸோ அந்த லெசன்ல பாத்தீங்கன்னா எக்ஸாம்ல பொறுத்த அளவுக்கு 1.3, 1.11, 1.18, 1.23, 1.24 இந்த 5 சம் மட்டும் பாத்துக்கோங்க. எக்ஸசைஸை பொறுத்த அளவுக்கு ஃபர்ஸ்ட் 1.1ல 6, 7, 1.4ல 2, 9, 10, 12, 1.5ல 8 சம். ஸோ இதை மட்டும் பார்த்தா போதும், கண்டிப்பா அதுல வந்து 2 5 மார்க் கேட்பாங்க. அப்ப 10 மார்க் உறுதி ஆயிடுச்சு. அப்ப அது ஒரு 27, இது ஒரு 10, 37 மார்க். அப்ப இதை மட்டும் நீங்க பார்த்தா போதும், நீங்க வந்து பாஸ் ஆயாச்சு. இருந்தாலும் சப்போர்ட் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா சம் பார்த்து வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா நம்ம வந்து 38 மார்க் நம்பி வந்து போகக்கூடாது. ஸோ அதனால இப்ப லெசன் 3 அப்படின்னு எடுத்தீங்கன்னா எக்ஸசைஸ் 3.8, அந்த எக்ஸசைஸ் 3.8 வந்து ஸ்கொயர் ரூட் வர்க்கம் மூலம். ஸோ கண்டிப்பா அதுல இருந்து ஒரு சம் கேட்பாங்க. ஸோ ஒரு 5 மார்க் அதுல இருந்து உறுதி. அந்த எக்ஸசைஸ் 3.8 பார்த்துக்கோங்க, அதுலேயே வந்து 3.21, 3.22, ஸோ இதோட சேர்ந்ததுதான். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா மேட்ரிக்ஸ் 3.71, 3.72, எக்ஸசைஸ் 3.19ல 5, 7, 11, 13 இந்த 6 சம் தடவை பார்த்துக்கோங்க. கண்டிப்பா இதுல இருந்து ஒரு 5 மார்க் வந்துடும். அப்ப 2 5 மார்க் ஆயிடுச்சு. எக்ஸ்ட்ரா ஒரு 5 மார்க் எதுல இருந்து வரலாம் அப்படின்னா 5th லெசன் ஈஸியான லெசன் தான். ஸோ எக்ஸாம்பிள் 5.6, 5.7 ஏரியா ஆஃப் த குவாட்ரிலேட்டரல், அதாவது நாற்கரத்தின் பரப்பு எல்லாருக்கும் இந்த சம் தெரியும். அதே போல எக்ஸசைஸ் 5.1ல 5, 6, 9 இந்த 5 சம் தரவா பார்த்துக்கோங்க. ஸோ இதை மட்டும் நீங்க தரவா பார்த்தீங்கன்னா 3 5 மார்க் அட்டன் பண்ணலாம். அப்ப ஏற்கனவே ஒரு 37, இது ஒரு 15, 52 மார்க். ஸோ இதை மட்டும் நீங்க பார்த்தா போதும், ஈஸியா 50 மார்க் ஈஸியா வாங்கலாம். ஃபெயில் அப்படிங்கிற இதுக்கே வந்து வேலையே கிடையாது, ஈஸியா எல்லாருமே பாஸ் பண்ணிடலாம். ஸோ எல்லாருமே வந்து மேக்ஸை வந்து கவலைப்படாம இதை மட்டும் செஞ்சு பாருங்க, ஈஸியா பாஸ் பண்ணுங்க. ஓகே, ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ.